எல்லாமே வந்து டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தார் வந்துட்டு இருந்தது இல்லையா, தார் எப்படி இருந்தது? தார் சைஸாக தான் இருந்தது. நல்லா ஒரு டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சுமாராக தான் இருந்தது. ஓகே. இப்போ வந்து நல்லா தெரியும், நல்லா பனிப்படி தெரியும். இன்னொன்னு, அந்த டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி காம்போட சைஸ் எப்படி இருந்தது? காம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி காம்பு சிறுசாக தான் வரும். சிறுசாக இருந்தது. இப்போ வந்து நல்லா பெருசாக தெரியும். பெருசா இருக்குது. இடைவெளிக்கு நல்லா தெரியும். இடைவெளி நல்லா தெரியும். ஷிப் டு ஷிப் கேப் நல்லா கேப் இருக்கு. நல்லா கேப். இன்னொன்னு, டாக்டர் செல் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை சீப் வந்துட்டு இருந்தது? ஒரு 10-11. இப்போ டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல எத்தனை சீப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது? இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 13 இருக்கு, 14 இருக்கு. 13, 14. அப்போ 11ல இருந்தது 12, 13, 14. 3 சீப். அப்போ 3 சீப் அதிகம் வரதுனால சார் ஒரு சீப் எத்தனை கிலோ வருமாயா? 3 கிலோ வரும். அப்போ 3 சீப்புக்கு 9 கிலோ. ஒரே டோஸுக்கு ஒரே மாசத்துல. இது வெற்றியே இல்லையா? ஓகே, நல்ல வெற்றி. அந்த பனாமா வில்ட்டுங்கிறது இந்த டாக்டர் செல் டப்பா கிட்ட டான்ஸே ஆட முடியாது இல்லைங்களா? உண்மைதானே? ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களும் நம்ம விவசாய அனுபவத்தின் மூலமாக, இதுதான் R&D, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து லேப்ல நடக்கக்கூடாது சார். விவசாய தோட்டத்துல நடக்கும்போது விவசாயி ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இந்த வேலையை வந்து யார் பண்ண முடியும்? மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? எல்லாருமே R&D வந்து லேப்ல பண்ணா, ஆனா மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் எங்க நிறுவனம் வந்து விவசாய தோட்டத்துல விவசாய முன்னாடியே விவசாய வந்து விஞ்ஞானியாக மாத்தி கொடுக்குறோம் இல்லைங்களா சார்? சார் இதெல்லாம் பாத்தீங்களா சார்? பனாமா வில்ட் வந்திருக்கிற இந்த வாழை செடியில நல்ல தார் வந்திருக்குது. டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தார் வந்துட்டு 10-11 சீப் வந்துட்டு இருந்தது. காம்பு சிறுசா இருந்தது. இப்போ வந்து டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல வரக்கூடியதுல சீப் டு சீப் கேப்புமே இருக்குது, காம்பு சைஸுமே இருக்குது. 10-11 சீப் வர்ற இடத்துல 13, 14 சீப்புமே ஒரு 3 சீப் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது. இது சொந்தமாக நீங்க உங்க தோட்டத்துல பார்த்தா ஒரு விஷயம் இல்லைங்களா? அனைத்து விவசாய நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம டாக்டர் செல் பத்தி? இதை பத்தி நல்ல ஒரு இதுதான் சொல்ல, நல்ல ஒரு இதாக இருக்கு, திருப்திகரமா இருக்குது. நான் விவசாயி சொன்னா அவர் வந்து பார்த்தாரு, மீண்டும் கூட வந்து வாங்கினாங்க. நான் சொன்னேன், சந்தேகமா தான் சொன்னேன், எனக்கு பெனிஃபிட் நல்லா தெரியுது அப்படின்னு. நான் 2-3 தாட்டு வேற எல்லாம் கொடுத்தேன்னாரு. நான் வந்து எனக்கு கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குனாரு. அவரே வந்து பார்த்துட்டு என் நாளை வந்து பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும்ல சார்? அனைத்து விவசாய நண்பர்களே, பனாமா வில்ட் வந்தாலும் பாலுங்கிறவர் வந்து உங்க வீட்டு வாங்கினார்லங்க. நம்ம வீட்டு பக்கத்துல. ஓகே. அதனால வந்து பனாமா வில்ட்டே வந்தாலும் நம்ம விவசாய நண்பர்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை, வாழை போடக்கூடாது என்று பயந்துக்க வேண்டியதில்லை இல்லைங்களா? பனாமா வில்ட் வந்து 60%, 70% வந்திருந்தாலும் இது வந்து ரெக்கவரி ஆயிருக்குது. தார் வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம், பாருங்க, தார் வந்திருக்குது. இது வந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒரு ஆபீஸுக்கு உட்காந்துட்டு ஏசி ரூமுக்கு உட்காந்துட்டு பேசுறது கிடையாது இல்லைங்களா? அதனால வந்து பனாமா வில்ட்டே வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, எப்போ இந்த டாக்டர் இருக்கிற வரைக்கும். அதனால விவசாயிகளை, உங்கள் தோட்டத்திலும் பனாமா வில்ட் ஆகட்டும், சிகோடாக்கல் லிப் ஸ்பாட் ஆகட்டும், வேர் முடிச்சாகட்டும், வேர் அழுகல் ஆகட்டும், மண்ணின் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9025104305 மற்றும் மைக்ரோபி அக்ரோடெக் தமிழ் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, மைக்ரோபி அக்ரோடெக் தமிழ் ஃபேஸ்புக் சேனல் இருக்குது. இந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணும்போது நாம் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.